மாவட்டம் திருப்பத்தூரில் 4 மசூதிகளுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சுமார் 200 கோடி மதிப்பில் பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் வக்ஃப் வாரிய அலுவலகம் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜே. வாஜித் என்பவர் கூறுகையில், மசூதிக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்ய எந்தவித சட்ட அனுமதியும் இல்லாத நிலையில் மசூதியிலுள்ள சில மூத்த வள்ளிகள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்துக்களை தனிநபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டனர். இதற்கான பத்திர விபரங்கள் மற்றும் பட்டியல்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முறைகேடுகள் தொடர்பாக சிறுபான்மை நலத்துறை அதிகாரியான ஜோசப் அருட்தந்தை அருண் என்பவரிடம் மனு அளித்தபோது 5 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாகவும், ஆனால் அதற்கு பின்னரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் குறித்து சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் காவல்துறை ஐஜி அலுவலகத்திலும் மனுக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த விசாரணையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்பது பெரும் மனவேதனையை ஏற்படுத்துவதாக ஜே. வாஜித் தெரிவித்துள்ளார். மசூதி சொத்துக்கள் என்பது சமுதாயத்தின் பொது சொத்தாகும். அவற்றை தனிநபர்கள் சொந்த லாபத்திற்காக விற்பனை செய்தது கடும் சட்ட மீறலாகும். இவ்விவகாரம் குறித்து உடனடியாக உயர்மட்ட விசாரணை நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்னர் மாவட்டம் நிர்வாகமும் காவல்துறையும் தலையிட்டு மசூதி சொத்துக்களை மீட்டெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே திருப்பத்தூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நான் திருப்பத்தூர் மாவட்டம் பேசுகிறேன், ஜே. வாஜித். சுமார் 200 கோடி மசூதி சொத்து திருப்பத்தூர் ஆல்ரெடி 9 மாதமாக எல்லாருக்கும் இது மாதிரி சொத்து அபகரிச்சிருக்கிறாங்க முத்துவலிகர்ன்ட்டு மனு கொடுத்துருந்தேன். எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, ஐஜி ஆஃபீஸு, தலைமைச் செயலகத்துக்கு, தனிப்பிரிவுக்கு, வக்ஃப் போர்டு ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நம்ம ஜோசப் அவரும் வக்ஃப் போர்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார். 5 நாள் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு ஆல்ரெடி பேட்டி கொடுத்துட்டு போனார் சிறுபான்மை ஜோசப் ஐயா அவர்கள். இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த மசூதி சொத்து மசூதிக்கு மறுபடியும் சேரணுன்னு இதுவரை நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். போர்டு இல்லைன்ட்டு வக்ஃப் போர்டுக்கு நிறைய முறை போனோம். போர்டு இல்லை, போர்டு போட்டு பின்னாடி வாங்கினாங்க. போர்டு போட்டு பின்னாடி நாங்கள் போய் கேட்டதுக்கு முடிவு பண்ணிட்டு நாங்கள் கூப்பிட்றோன்ட்டு இதுவரை எந்த ஒரு முடிவு எடுக்காத ரொம்ப மன உளைச்சலாக நாங்கள் உக்காந்துக்கிறோம். ரூபா மதிப்பு சொத்து மொத்தம். முத்துவலிங்க மசூதி. ஆமாம், மசூதி முத்துவலி. அவங்க சொந்தக்காருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் விற்றுருக்குறாங்க. வக்ஃப் போர்டு ரிப்போர்ட்டும் இப்போ வந்திருக்கு. என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ சொத்து விற்றுருக்குறாங்கன்ட்டு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. என்ன இந்த ரிப்போர்ட் நான் ஆல்ரெடி கேட்டேன், எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ சொத்து விற்றுருக்குறாங்கன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் கேட்டேன். எல்லா மசூதியும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. வக்ஃப் போர்டு ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் மனு கொடுத்துருக்குங்களா? எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. எந்த கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் மட்டும் தான் அனுப்பிச்சாங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி பிரிவு ஆகிருக்குன்ட்டு வக்ஃப் போர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஜோசப் வக்ஃப் போர்டுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. அவங்களையும் இது மாதிரி விற்றுருக்குறாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி கூட எந்த ஒரு ஆக்ஷனும் எஃப்ஐஆரும் போடல. எந்த ஒரு முத்துவலி மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நடவடிக்கை எடுக்க சொல்லி எத்தனையும் பேர் மனு கொடுத்தாச்சு. இதுவரையும் எந்த ஒரு மனுக்கும் பதில் இல்லை. உங்களுடைய கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை மசூதி சொத்து மசூதிக்கு போகணும். ஏழைங்க இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி காட்டி விடணும்.